வணக்கம் காட்சி. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தில் மூதாட்டி ஒருவர் மயங்கி விழுந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த எட்டுக்கடை பகுதியில் மணப்பாறை கோவில்பட்டி பிரதான சாலை ஓரத்தில் இயங்கி வரும் டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி பொதுமக்கள் இன்று காலை முதலே தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த டாஸ்மாக் கடை அமைந்துள்ள இடத்தில் தேவாலயங்கள், வழிபாடு தலங்கள், பள்ளிக்கூடங்கள் அமைந்துள்ளன. இதனால் அந்த பகுதியாக செல்லும் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள், பொதுமக்கள் மற்றும் பெண்கள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். தமிழக அரசு விதியின்படி கல்வி நிறுவனங்கள், வழிபாடு தலங்களுக்கு அருகாமையில் உள்ள மது கடைகளை அகற்ற வேண்டும் என உத்தரவிட்ட நிலையில் பலமுறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. தொடர்ந்து அலட்சியத்தை கண்டு ஆத்திரமடைந்த அந்த பகுதி மக்கள் இன்று காலை முதலே கடையின் முன்பு ஒன்று திரண்டு திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மணப்பாறை போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இருப்பினும் இதுவரை பலமுறை கோரிக்கை விடுத்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை. கடையை அகற்றுவதற்கான உறுதியான எழுத்துப்பூர்வ உத்தரவாதம் அளித்தால் மட்டுமே போராட்டத்தை கைவிடுவோம் என கூறி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு நிலவியது. போராட்டம் நீடித்து வந்த நிலையில் அங்கு பங்கேற்றிருந்த வள்ளிக்கண்ணு என்ற மூதாட்டி திடீரென மயங்கி விழுந்தார். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக சக பொதுமக்கள் அந்த மூதாட்டியை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக மணப்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் போராட்டக்காரர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அதாவது அதிகாரிகளின் மெத்தன போக்காலேயே இந்த நிலை ஏற்பட்டதாக கூறி மக்கள் தங்கள் போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளனர். தற்போது வரை இந்த பகுதியில் தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதாவது போலீசார் கூடுதல் பாதுகாப்பு பணி ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். காட்சி.